ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காணக்கூடிய ஒரு திருத்தலம் நரசிம்மருடையதாகும். விஷ்ணுவின் 4வது அவதாரமாக விளங்குகின்ற நரசிம்மர் அவதாரம் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் சிங்கத்தின் நகங்களையும் கொண்ட அவதாரம் என்பது எல்லோரும் அறிந்ததே. வைணவர்கள் பலர் நரசிம்மரை தங்களது முதன்மை கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றார்கள். ஏனென்றால் தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாகவும் நரசிம்மர் கருதப்படுகின்றார். பொதுவாக நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். நீங்கள் வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்தில் அங்கேயே அவர் தோன்றுவார் என்பதும் ஒரு நம்பிக்கையாகும். அதாவது தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவனின் மீது அவன் கொண்ட சிறந்த பக்தி எப்பேற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் கடவுள் மீது அவன் கொண்ட நம்பிக்கையை விடாத காரணத்தினால் அவனுக்காகவே நரசிம்மர் என்ற அவதாரத்தை எடுத்த விஷ்ணு இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்தார். விஷ்ணுவின் 4வது அவதாரமாக நரசிம்மர் அவதாரம் கருதப்பட்டாலும் நரசிம்மருக்கு பல வடிவங்கள் உள்ளது. கிட்டத்தட்ட 9 வடிவங்களில் நரசிம்மரை வழிபட்டு வருகின்றார்கள் மக்கள். உக்ர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் என 9 வடிவங்களை கொண்ட இந்த நரசிம்மர்களை நவ நரசிம்மர்கள் என்று அழைக்கின்றார்கள். இந்த நவ நரசிம்மர்களின் வடிவமானது ஆந்திராவில் உள்ள அகோவிலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அமைந்திருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நவநரசிம்மர்களை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஆந்திரா தான் செல்ல வேண்டுமோ என்று தமிழக பக்தர்கள் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் சென்னைக்கு அருகிலேயே நவநரசிம்மர்களை கொண்ட நவகிரக சன்னதி சிம்மகிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கின்றது. அதுவும் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு மலைகளுக்கு நடுவில் இந்த கோயில் அமைந்துள்ளது என்று கூறினால் அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சென்னையிலிருந்து சில மைல் தூரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் வழித்தடத்தில் அமைந்துள்ள சித்திரவாடி என்ற மலைகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் சிம்மகிரி என்ற மலையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் கொண்டிருக்கின்றார். அதாவது ஆந்திர மாநிலத்தில் அகோபிலத்தில் நவநரசிம்மரும், சிங்கப்பெருமாள் கோயிலில் படலாதி நரசிம்மரும், பழைய சிவரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் நரசிங்க பெருமாள் எழுந்தருளி தன்னை நாடியோர் மக்களுக்கு அருள்புரிந்து வரும் வேளையில் சென்னைக்கு அருகிலேயே சிம்மகிரியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தன்னை தேடியோர் மக்களின் கோரிக்கையை நாளை என்று தள்ளி போடாமல் அன்றே தீர்த்து வைக்கின்றார் இவர். இந்த பகுதியை அடைந்தவுடன் முதலில் 250 படிகளை கடந்து சென்றால் சிங்கமுக வடிவத்திலேயே நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கும். அதன் நுழைவாயிலில் நரசிம்ம பெருமாள் வாய்க்குள் நாம் நுழைவது போன்றே வடிவமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பாகும். நம் மனதை கொள்ளை கொள்வதோடு நம்மை பக்தியில் ஆழ்த்திவிடும் இந்த சிறப்பு அதோடு நில்லாமல் இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் லட்சுமி விராட்டியை தன் மடி மீது அமர்த்தி அணைத்த கோலத்தில் காட்சி கொடுக்கின்றார். 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கோயில் மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றது. அதனால் ஆஞ்சநேயரின் அம்சமாக விளங்குகின்ற குரங்குகளும் இங்கு ஏராளமாக காணப்படுகின்றது. ஆனால் மற்ற மலைக்கோயிலில் இருப்பது போன்று இங்குள்ள குரங்குகள் பக்தர்கள் எந்தவிதமான தொந்தரவு செய்வதில்லை. மலையேற முடியாதவர்களுக்கும் வயதான பக்தர்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசிக்க வசதியாக மலைக்கோயில் அடிவாரத்தில் ஒரு லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சிம்ம நரசிம்மர் கோயில் குறித்த வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை நாம் தரிசிக்கலாம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். नरसिंहदेवा ममुकाभराव नी अभयहस्तान चेयूतनीव नरसिंहदेवा ममुकाभराव नी अभयहस्तान चेयूतनीव नी करुणविल्लुवै प्रह्लादु कापाड
బచావే ఘోర రూపముదాల్చి క్రూర రాక్షసు కూల్చి విశ్వమున శాంతినే విహరింపజేసావే నరసింహదేవా మము కావరావా నీ అభయహస్తాన చేయూతనేవా నీ అభయహస్తాన చేయూతనేవా प्रभु जीव प्रियमिच्छसि चेत् नरकरि पूजां कुरु सततम् प्रतिबिम्बालङ्कृति धृति कुशलो बिम्बालङ्कृति मातनुते चेतो भृङ्ग भ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायाम् भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम् शुक्तौ रजत प्रतिभा जाता कटकाध्यर्थ समर्था चेत् दुःखमयी ते संसृतिरेषा निर्वृतिदाने निपुणा स्यात् चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसायाम् भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम् आकृति साम्याच्छाल्मलिकुसुमे स्थलनलिनत्वभ्रममकरोः गन्धरसाविह किमु विद्येते विफलम् भ्राम्यसि वृषविरसेऽस्मिन् चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाया भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम् सच्चन्दन वनितादि विषयान् सुखदान् मत्वा तत्र विहरसे गन्धफली सदृशाननुतेमि भोगानन्तर दुःखकृतः स्युः चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाया भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम् तव हितमेकं वचनं वक्ष्ये शृणु सुखकामो यदि सततं स्वप्ने दृष्टं सकलं हि मृषा जाग्रति च स्मर तद्वदिति चेतो भृङ्गभ्रमसि वृथा भवमरुभूमौ विरसाया भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम् भज भज लक्ष्मी नरसिंह अनघ पद सरसिज मकरन्दम्
वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् अम्बुजोद्भवविनुतम् अगणितगुणनामम् अम्बुजोद्भवविनुतम् अगणितगुणनामम् तुम्बुरु नारद गानविलोलं तुम्बुरु नारद गानविलोलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् मकरकुण्डलधार मदनगोपालं मकरकुण्डलधार मदनगोपालं भक्तपोषक श्री पुरन्दरविठ्ठलं भक्तपोषक श्री पुरन्दरविठ्ठलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासम् శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద తిరుమలైవాస గోవింద తిరువరుள் తరువాయ్ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద கோகுல நந்தன கோவிந்தா படியேறும் பக்தருக்கு பரந்தாமா அருள் புரிவாய் பரிவோடு எமக்கருள தாயாரும் முறைத்திடுவாள் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாசா உனை காண மங்காபுரத்திற்கு வந்திடுவோம் மகிழ்விடனே உனை கண்டு மலையேற சென்றிடுவோம் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீவாரி மெட்டினிலே சிறப்பாக ஏறிடவே சிந்தையிலே உனை நினைத்தோம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கவலைகளின்றி கஷ்டமின்றி கணப்பொழுதில் மலையேற கருத்தினிலே உனை நினைத்தோம். அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like,
comment, share, and subscribe. Thank you.